friends, welcome to Maggi Kitchen Tamil. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா மஷ்ரூம் மஞ்சூரியன் தாங்க ரெடி பண்ண போறோம். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். மஞ்சூரியன் ரெடி பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்காக நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் சேர்த்துக்குங்க. ஒயிட் பெப்பர் இல்லை அப்படின்னா பிளாக் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். அது 1/2 ஸ்பூனாக சேர்த்துக்குங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்ததாக காளானை சேர்த்துடலாம். காளான் பார்த்தீங்கன்னா நான் 200 கிராம் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த பேட்டரில் நல்லா கலந்து விட்டுடலாம். கை வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், கலந்து எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம காளான் ஃப்ரை பண்ணுறதுக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம காளானை இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக திருப்பி விட்டுக்குங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரித்து விட்ருங்க. இப்போ காளான் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஃபில்டர் வச்சு எடுத்துடலாம். நல்லா லைட்டாக மேலே செவந்து வந்தால் போதும், அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதும் பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சி சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக இஞ்சி, அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டெல்லாம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி காளான் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. பத்தலைன்னா நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சமும், அது கூடவே நம்ம செலரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அடுத்ததான் சாஸ் ஐட்டம் சேர்த்துடலாங்க. சாஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு அந்த வெஜிடபிளோட நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ சாஸ் ஐட்டம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா கூடவே. இந்த கிரேவி கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காகணுங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கலந்து அதையும் இது கூட நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா திக்னஸ் கிடைக்கிது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காளானை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம காளானை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. மேலே கார்னிஷ்காக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க.
ரொம்ப டேஸ்ட்டான மஷ்ரூம் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.